ஓம் சாந்தி. ஏப்ரல் 16, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, சதோபிரதான் ஆகுவதற்கு தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். தெய்வீக பிரபுவான சிவ் பாபா உங்களை தெய்வீக உலகின் அதிபதிகளாக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை கிரகிப்பதனால் குழந்தைகளாகிய நீங்கள் புகழடைய தகுதியானவர் ஆகின்றீர்கள்? பதில்: நீங்கள் மிக மிக பணிவானவர் ஆகும்பொழுதாகும். எதனை குறித்தும் நீங்கள் கர்வம் கொண்டிருக்க கூடாது. மிகவும் இனிமையானவர் ஆகுங்கள். நீங்கள் கர்வம் கொண்டால் பகை உருவாகின்றது. உங்கள் தூய்மையின் அடிப்படையிலேயே நீங்கள் உயர்ந்தவராகவோ அல்லது தாழ்ந்தவராகவோ ஆகின்றீர்கள். நீங்கள் தூய்மையானவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தூய்மையற்றவராகும் பொழுது நீங்கள் அனைவருக்கும் தலை வணங்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் ஏராளமான படங்களை உருவாக்கி உள்ளார்கள் என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, நேபாளத்தில் அவர்கள் தெய்வீக பிரபுவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியுள்ளார்கள். ஆனால் உண்மையில் அங்கு எதுவுமே இல்லை. 4 கதவுகளும் 4 விக்கிரகங்களுமே அங்குள்ளன. 4வது அறையில் அவர்கள் கிருஷ்ணரை வைத்துள்ளார்கள். அதையும் அவர்கள் இப்பொழுது மாற்றியிருக்கக்கூடும். நிச்சயமாக சிவ் பாபாவே தெய்வீக பிரபு என்று அழைக்கப்பட வேண்டியவர். அவர் மாத்திரமே மனிதர்களை தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆக்குகின்றார். எனவே கடவுளே அதிமேலானவர் என்றும் அதன் பின்னர் முழு உலகமும் உள்ளது என்பதையும் அவர்களுக்கு முதலில் விளங்கப்படுத்துங்கள். சூட்சும உலகில் எந்த ஓர் உலகமும் இல்லை. அதன் பின்னர் லக்ஷ்மியும் நாராயணரும் அல்லது விஷ்ணுவும் உள்ளனர். உண்மையில் விஷ்ணு ஆலயமும் தவறானது. 4 கரங்களை கொண்ட விஷ்ணு என்று எந்த மனிதரும் இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இது லக்ஷ்மி நாராயணனின் உருவமாகும். அவர்கள் இணைந்த வடிவமான விஷ்ணுவாக காட்டப்பட்டுள்ளார்கள். நாராயணனிலிருந்து லக்ஷ்மி வேறுபட்டவர். அவர்கள் சூட்சும உலகில் விஷ்ணுவை 4 கரங்களுடன் காட்டியுள்ளார்கள். அதாவது லக்ஷ்மி நாராயணன் இருவரையும் ஒருவராக்கி 4 கரங்களுடன் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் அவ்வாறாக எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆலயங்களில் அவர்கள் காட்டுகின்ற 4 கரங்களை கொண்ட விக்கிரகம் சூட்சும உலகத்திற்கானதாகும். 4 கரங்களையுடைய விக்கிரகத்தை அவர்கள் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை ஆகியவற்றுடன் சித்தரித்துள்ளார்கள். அவ்வாறு எதுவுமே இல்லை. குழந்தைகளாகிய உங்களிடம் சக்கரம் உள்ளது. நேபாளத்தில் அவர்கள் விஷ்ணுவின் பெரியதோர் உருவத்தை பார்க்கடலில் காட்டியுள்ளார்கள். வழிபாட்டிற்குரிய நாட்களில் அதனுள் சிறிதளவு பாலை அவர்கள் ஊற்றுவதுண்டு. தந்தை உங்களுக்கு அனைத்தையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தியுள்ளார். இவ்வாறாக விஷ்ணுவை பற்றிய விளக்கத்தை வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. விஷ்ணுவை அவர்களுக்கு தெரியாது. கடவுளே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிவ் பாபாவே கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஒரே ஒருவர் ஆயினும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் பல பெயர்களை பயன்படுத்த மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அதிக அளவு தடுமாறி திரிகின்றார்கள். நீங்களும் கூட அதிக அளவில் தடுமாறி திரிந்துள்ளீர்கள். இப்பொழுது ஆலயங்களை நீங்கள் பார்த்தால் அஷரீரியான பரம்பிதா பரமாத்மாவே அதிமேலான கடவுள் என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துவீர்கள். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் ஓ பரம்பிதா பரமாத்மாவே என்று கூறுகின்றார். அவரை ஞானக்கடல் என்றும் சந்தோஷ கடல் என்றும் புகழ்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் அந்த ஒரே ஒருவருக்கு பல உருவங்களை உருவாக்கி உள்ளார்கள்.
ஞான மார்க்கத்தில் ஞான கடலான ஒரே ஒருவரே உள்ளார். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. பரமாத்மாவே அதி மேலானவராவார். என்னை நினைவு செய்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. அதாவது ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்தால் ஷரீர வலி, வேதனை அனைத்துமே அகற்றப்படும். பின்னர் நீங்கள் ஜீவன் முக்தி என்ற அந்தஸ்தை அடைகின்றீர்கள். இதுவே ஜீவன் முக்தி என்று கூறப்படுகிறது. நீங்கள் இந்த சந்தோஷம் என்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். இதனை நீங்கள் தனித்து பெறுவதில்லை. நிச்சயமாக ஓர் ராஜ்யமே இருக்கும். தந்தை ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதே அதன் அர்த்தமாகும். சத்யுகத்தில் அரசர், அரசி மற்றும் பிரஜைகளாகிய அனைவருமே இருப்பார்கள். நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்வதால் நீங்கள் சென்று சிறந்த குலத்தில் பிறப்பீர்கள். நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். ஸ்தாபனை இடம்பெற்ற பின்னர் அசுத்தமான ஆத்மாக்கள் தண்டனை பெற்று வீடு திரும்புவார்கள். அவர்கள் தம் தம் பிரிவிற்கு சென்று அங்கே வசிப்பார்கள். பல்வேறு அத்தகைய ஆத்மாக்கள் தொடர்ந்து வரும்பொழுது அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவர்கள் எவ்வாறு மேலிருந்து வருகிறார்கள் என்பது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் 2 இலைகளுக்கு பதிலாக 10 இலைகள் உருவாக வேண்டும் என்றில்லை. இல்லை, நியதிக்கு ஏற்ப இயல்பாகவே இலைகள் உருவாகின்றன. இது மிகப்பெரிய விருட்சமாகும். ஒரே நாளில் 100,000 கணக்கில் வளர்ச்சி ஏற்படுவதாக அவர்கள் காட்டுகிறார்கள். முதலில் தூய்மையாக்குபவரான கடவுளே அதி மேலானவர் என்பதை விளங்கப்படுத்துங்கள். அவரே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தையும் அருள்பவராவார். அவர் வந்து சந்தோஷமற்று இருக்கின்ற நடிகர்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றார். ராவணனே உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பவனாவான். தந்தை வந்திருப்பதால் தாம் வந்து இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட அவர்கள் அறியாதுள்ளார்கள். பலரும் இதனை புரிந்து கொள்கிறார்கள், எனினும் பின்னர் போய் விடுகிறார்கள். அதுபோன்றே நீங்கள் நீராடும் போதும் உங்கள் கால் வழுக்கி நீரில் வீழ்ந்து விடுகின்றீர்கள். பாபா அனுபவசாலியாவார். இது நச்சுக்கடலாகும். பாபா உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றார். ஆனால் முதலையான மாயை நல்ல மகாரத்திகளை கூட விழுங்கி விடுகின்றாள். நீங்கள் தந்தையின் மடியில் இருக்கும் பொழுது மரணித்து ராவணனின் மடிக்கு செல்கின்றீர்கள். அதாவது மரணித்து விடுகின்றீர்கள். அதி மேலான தந்தையே படைப்பை படைக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் சூட்சும உலகம் சென்று காட்சிகளை காண்கின்ற போதிலும் சூட்சும லோகத்திற்கு வரலாறோ அல்லது புவியலோ கிடையாது. அங்கே நீங்கள் 4 கரங்கள் கொண்ட வடிவத்தை காண்கின்றீர்கள். அந்த வடிவம் இருப்பதனால் அது உங்கள் புத்தியில் உள்ளது. ஆகையால் அதன் காட்சியை நீங்கள் நிச்சயமாக கண்ட போதிலும் உண்மையில் அவ்வாறான எதுவும் இல்லை. அவை பக்தி மார்க்கத்தின் உருவங்களாகும். இப்பொழுதும் பக்தி மார்க்கம் இன்னமும் தொடர்கிறது. பக்தி மார்க்கம் முடிவடையும் பொழுது அந்த உருவங்கள் இருக்க முடியாது. அவை அனைத்தும் சொர்க்கத்தில் மறக்கப்படுகின்றன. 4 கரங்களையுடைய அந்த வடிவத்தின் 2 வடிவங்களே லக்ஷ்மியும் நாராயணரும் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. லக்ஷ்மியையும் நாராயணரையும் வழிபடுதல் 4 கரங்களை உடைய உருவத்தை வழிபடுவதாகும். லக்ஷ்மி நாராயணனின் ஆலயமும் 4 கரங்களை உடைய உருவத்தின் ஆலயமாகும். இரண்டும் ஒன்றே. இந்த இருவரை பற்றிய ஞானம் வேறு எவருக்குமே இல்லை. அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதனை விஷ்ணுவின் ராஜ்யம் என்று அழைப்பதில்லை. அவர் பராமரித்தலை மேற்கொள்கின்றார். அவர் முழு உலகிற்கும் அதிபதியாகையால் அவர் முழு உலகத்தையும் பராமரிக்கின்றார். கடவுள் சிவன் பேசுகின்றார். நான் ராஜயோகம் கற்பிக்கின்றேன். உங்களை ஓர் ஆத்மாவென கருதி தந்தையை நினைவு செய்தால் யோக சக்தி மூலம் உங்கள் பாவங்கள் அழியும். இதனை நீங்கள் விவரமாக விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், இதுவே கீதையாகும்.
எவ்வாறாயினும் அவர்கள் கிருஷ்ணரின் பெயரை இட்டுள்ளார்கள், அது தவறாகும். அவர்கள் அனைவரையும் இழிவடைய செய்ததாலேயே பாரதம் தமோபிரதானமாகியுள்ளது. இப்பொழுது இது கலியுக இறுதியாகும். இது தமோபிரதான் கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது. சதோபிரதான் ஆக இருந்தவர்களே 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள். நீங்கள் நிச்சயமாக பிறப்பு மறுபிறப்புகள் எடுக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக உங்கள் 84 பிறவிகளையும் எடுத்ததும் தந்தை வரவேண்டும். ஒரே ஒருவர் முதல் இலக்கத்தை அடைதல் என்பதல்ல. அவரது முழு ராஜ்யமே இருந்தது. அவர் மீண்டும் நிச்சயமாக உருவாக வேண்டும். தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மா என்று கருதி தந்தையை நினைவு செய்தால் யோக அக்னியில் உங்கள் பாவங்கள் அழியும். காமச்சிதையில் அமர்ந்ததால் அனைவரும் அவலட்சணமாகி உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வாறு அவலட்சணமானவரிலிருந்து அழகானவர் ஆக முடியும்? இப்பொழுது தந்தை மாத்திரமே இதனை உங்களுக்கு கற்பிக்கின்றார். கிருஷ்ணரின் ஆத்மா நிச்சயமாக பல்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் எடுத்த பின்னர் வருகின்றார். லக்ஷ்மியும் நாராயணருமாக இருந்தவர்கள் 84 பிறவிகளின் பின்னர் அவ்வாறு ஆகுவார்கள். எனவே தந்தை இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியின் போது இவரினுள் பிரவேசிக்கின்றார். அவர் பின்னர் சதோபிரதான் உலகிற்கு அதிபதியாகின்றார். நீங்கள் தெய்வீக பிரபுவையும் சிவனையும் வழிபடுகின்றீர்கள். சிவனே நிச்சயமாக அவர்களை தெய்வீக பிரபு ஆக்கியுள்ளார். ஆசிரியரும் இருக்கவே வேண்டும். அவர் ஞானக்கடல் ஆவார். நீங்கள் இப்பொழுது சதோபிரதான் தெய்வீக பிரபுக்கள் ஆக வேண்டும். ஆகையால் தந்தையை அதிக அளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். அவரே அனைவரதும் துன்பத்தையும் அகற்றுபவர். தந்தையே அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்கின்றார். இது முட்காடாகும். தந்தை அதனை பூந்தோட்டமாக ஆக்க வந்துள்ளார். தந்தை தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். தனது சொந்த பிறவிகளை பற்றியே அறியாதவரான இவரின் இப்பழைய சாதாரண ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். எனவே இது இறை பல்கலைக்கழகமாகும். உங்கள் இலக்கு அரசர்களும் அரசிகளும் ஆகுவதாகும் என்பதால் நிச்சயமாக பிரஜைகளும் உருவாக்கப்படுவார்கள். மக்கள் யோகத்தை பற்றி அதிகளவு பேசுகிறார்கள். துறவற பாதையை சார்ந்தவர்கள் அனைத்து வகையான ஹத்த யோகங்களையும் மேற்கொள்கிறார்கள். அவர்களால் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. தந்தை ஒரே வகையான யோகத்தையே கற்பிக்கின்றார். உங்களை ஆத்மா என்று கருதி உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே அவர் கூறுகின்றார். உங்கள் 84 பிறவிகள் முடிவடைந்துள்ளன என்பதால் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். மற்ற அனைவரையும் ஒரு புறம் தள்ளி வையுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடினீர்கள், நீங்கள் வரும்பொழுது நாங்கள் எங்களை உங்களுடனேயே இணைத்துக் கொள்வோம். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக அவரிடமிருந்து மாத்திரமே உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு சொர்க்கமும் பின்னர் ராவண ராஜ்யமும் ஆரம்பமாகும் போது நரகமும் உள்ளன. இவ்வாறே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். உங்களை ஒரு ஷரீரம் என்று கருதாதீர்கள். ஆத்மாக்கள் அழியாதவர்கள். நீங்கள் நடிக்கின்ற பாகம் முழுவதும் ஆத்மாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது சிவ் பாபாவை நினைவு செய்தால் உங்கள் படகு அக்கறையை அடைய முடியும். சந்நியாசிகள் தூய்மையாகும் பொழுது அவர்களுக்கு அதிக அளவு மரியாதை கிடைக்கிறது. அனைவரும் அவர்களை தலை வணங்குகிறார்கள். உங்கள் தூய்மைக்கு ஏற்ப நீங்கள் தாழ்ந்தவராகவோ அல்லது உயர்ந்தவராகவோ ஆகின்றீர்கள். தேவர்களே அனைவரிலும் மேலானவர்கள் ஆவார்கள். சந்நியாசிகள் ஒரு பிறவியில் தூய்மையாகினாலும் பின்னர் அவர்கள் அடுத்த பிறவியில் விகாரத்தின் மூலமே பிறக்கின்றார்கள். தேவர்கள் சத்தியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கற்பதுடன் பிறருக்கும் கற்பிக்கின்றீர்கள். சிலர் கற்றாலும் பிறருக்கு கற்பிக்க முடியாதுள்ளனர். ஏனெனில் அவர்கள் ஞானத்தை கிரகிப்பதில்லை. பாபா கூறுகின்றார்,
உங்கள் பாக்கியத்தில் அது இல்லாதிருந்தால் தந்தையால் என்ன செய்ய முடியும்? தந்தை அமர்ந்திருந்து அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் அருள முடியுமாயின் அனைவருமே ஒரு புலமை பரிசிலை பெற்றுக் கொள்வார்கள். பக்தி மார்க்கத்திலேயே அவர்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள். சந்நியாசிகளும் அதனையே செய்கிறார்கள். அவர்கள் ஒரு சந்நியாசியிடம் சென்று, எனக்கு ஒரு மகன் வேண்டும், தயவு செய்து எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை அருளுங்கள் என்று கூறுகிறார்கள். அச்சா, உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கட்டும். ஒரு மகள் பிறந்தால் அது விதி என்று கூறுகிறார்கள். ஒரு மகன் பிறந்தால் அவர்கள் அவரது புகழ் பாடி அவரது காலடியில் வீழ்கின்றார்கள். எவ்வாறாயினும் ஒரு குழந்தை மரணித்தால் அவர்கள் அழுது புலம்பி தமது குருவை அவமதிக்கின்றார்கள். அப்பொழுது குரு கூறுகின்றார், அது விதியாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், இதனை முன்னரே நீங்கள் ஏன் எனக்கு கூறவில்லை? மரணித்த ஒருவர் மீண்டும் உயிர் பெற்றால் அதனை அவர்கள் விதி என்றே கூறுவார்கள். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆத்மா எங்கோ ஒளிந்திருப்பதனால் வைத்தியர்கள் அவர் மரணித்து பின்னர் மீண்டும் உயிர் பெற்றுள்ளார் என்று கருதுகிறார்கள். மரண சிதையிலிருந்தும் கூட சிலர் எழுந்து விடுவதுண்டு. ஒருவர் சந்நியாசி ஒருவரில் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அனைவருமே அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பணிவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சற்றேனும் கர்வம் இருக்கக்கூடாது. இக்காலத்தில் நீங்கள் எவர் மீதாயினும் சற்றேனும் கர்வம் காட்டினால் பகை அதிகரிக்கிறது. நீங்கள் மேலும் இனிமையானவராகவே இருக்க வேண்டும். நேபாளத்திலும் செய்தி பரவும். இப்பொழுது இது குழந்தைகளாகிய உங்களை புகழ்வதற்கான காலம் அல்ல. இல்லாதுவிட்டால் அவர்களின் இடங்கள் அனைத்தும் வீழ்ச்சியடைந்துவிடும். பிரபல்யமானவர்கள் விழித்தெழுந்து இதனை பற்றி கூட்டங்களில் பேசினால் அவரை பின்பற்றி பலரும் வருவார்கள். பிரம்மா குமார்கள் அல்லது பிரம்மா குமாரிகளை தவிர வேறு எவராலும் பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது என்று உங்களை போற்றி பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அத்தகைய எவருமோ இன்னமும் உருவாகவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் திறமைசாலிகளாகவும் அற்புதமானவர்களாகவும் இருக்க வேண்டும். எவ்வாறு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்பதை நீங்கள் பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்வதற்கான வழிகளை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா பேசிய முரளியை ஒவ்வொரு கல்பத்திலும் அவர் ஒரே மாதிரி மிக சரியாகவே பேசியிருப்பார். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது ஏன் இவ்வாறு உள்ளது என்ற கேள்வி எழ முடியாது. நாடகத்திற்கு ஏற்பவே எதனையும் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நான் உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றேன். மக்கள் பல கேள்விகளை கேட்பார்கள். அவர்களிடம் கூறுங்கள், முதலில் மன் மனாபவ் ஆகுங்கள். தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சேவை செய்வதற்கான வழிமுறையை பயின்று மிகவும் புத்திசாலிகளாகவும் அற்புதமானவர்களாகவும் ஆகுங்கள். இந்த ஞானத்தை கிரகித்து மற்றவர்களையும் அதை கிரகிக்க தூண்டுங்கள். கல்வியின் மூலம் உங்கள் சொந்த பாக்கியத்தை உருவாக்குங்கள். 2. எதனை குறித்தும் சிறிதளவு அகங்காரத்தையும் காட்டாதீர்கள். மிக மிக இனிமையானவராகவும் கீழ்ப்படிவானவராகவும் ஆகுங்கள். முதலியாகிய மாயையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். மேன்மையான வழியினால் கடந்ததை கடந்ததாக ஆக்கி சிறப்பு சித்தி எய்தி உங்கள் கடந்த காலத்தை ஒரு ஞாபகார்த்தம் ஆக்குவீர்களாக. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் என்றிருக்க வேண்டும். நேரமும் காட்சிகளும் கடந்து செல்கின்றன. ஆனால் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் சிறப்பு சித்தி அடைந்து கடந்து செல்லுங்கள்.
கடந்த காலத்தை உங்கள் விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் பொழுது உங்கள் இதயத்தில் ஆஹா ஆஹா என்பது மட்டுமே வெளிப்படும் வகையில் அத்தகைய மேன்மையான வழியில் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். உங்கள் கடந்த கால கதையின் மூலம் பல ஆத்மாக்கள் ஒரு பாடத்தை கற்கட்டும். கடந்தது ஒரு ஞாபகார்த்தமாக இருப்பதனால் மக்கள் உங்கள் புகழை, கீர்த்தனையை தொடர்ந்தும் பாடுவார்கள். ஸ்லோகம்: உங்கள் சொந்த நன்மைக்காக மேன்மையான திட்டம் ஒன்றை வகுக்கும் பொழுது உலகம் சாகாஷ் பெறும். ஓம் சாந்தி.